எதிர்க்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல, தடுத்து வச்சோம். இப்போ திருப்பி அதே பிரச்சனை. இந்த பல்லாவரத்தில் இந்த அனங்காபுதூரில் மட்டும் இல்லை, சென்னைக்குள்ள பல இடங்களில் நம்ம மக்களின் வாழ்விடங்களை ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இடித்து அப்புறப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பூவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க. புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க. இப்போ இது இப்போ இங்கே நடக்குது. அவங்க சொல்றது இது நீர்நிலை பகுதி, இதை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான், அது நம்ம கேட்குற சாதாரணமா அந்த மக்களும் கேட்குறாங்க. இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது, அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு வாங்கி, வாக்குரிமை வாங்கி, குடும்ப அட்டை வாங்கி, அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. 3 தலைமுறையா இங்கே வாழ்றோன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது, சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்டும் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க. அப்படி இல்லை, நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா 10 பேர் கொண்ட குடும்பம், 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே, வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது, எங்கள் பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேறு இடத்துல கொண்டு போட்டால் அது எப்படின்னு கேட்குறேன். இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்படுது. குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றம் கிளை, திருவள்ளூர் நீதிமன்றம், பல இடங்கள், பல அரசு குடியிருப்பு, பல்வர் கோட்டமே, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே. கடற்கரையில் 4 சமாதி இருக்கு, அதை யார் இடிக்கிறது? அது ஆக்கிரமிப்பா இல்லையா? மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு. ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே. கடற்கரை தானே, எப்படி கல்லறையாச்சு? யாரும் கேட்கலையே, யாருமே கேட்கலையே. உலகத்தின் தலை சிறந்த 2வது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை. அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு? அதை யாரும் கேட்கல. பல அரச குடியிருப்புகளே நீர்நிலையை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. எம்எம்டிஏ காலனி மாதிரி பல இடங்கள். என்ன வாங்க காட்டுறேன். பெரும் முதலாளிகள், காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு, நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க. பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டியிருக்கு. அங்கெல்லாம் தொடலை. ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்களுக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் இல்லை, அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு. இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாத நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு 7 பேர் கொண்ட குழு. அதுல பிஜேபி, ஏடிஎம்கேயோட, அதிமுகவோட கூட்டணி. அதுல 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்னு ஐயா தம்பிதுரை, இன்னொரு CV சண்முகம்னு ஐயா. இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்லை. கூட்டணியே வைக்காத திமுக இருக்க அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது. இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி? என்ன அமைதி ஆயிட்டிய? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 7 பேர் கொண்ட குழுவுல போரை நியாயப்படுத்தி பேச, அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க? அவன் எப்படி? இப்படிதான் நடந்தது. என்ன நடவடிக்கை இருந்தது? அந்த கட்சியில வாடகை வாய்கள் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க? பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க. எனக்கு எதிராக போராட, மனு கொடுக்க, மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க? இவங்களையெல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா? அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டான்னா அது தர்மம், அது நியாயம், அது பிரச்சனை கிடையாது. மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை. நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்க. எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? கட்சி அவருது, ஆட்சி யாருது?
கட்சி அவரது நீக்கிட்டாரு. ஆட்சி யாருது? ஆட்சி யாருது சொல்லுங்க. அவரு தானே, ஐயாவுடைய தானே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? கட்சியே சாராயம் வித்த காசு, போதைப் பொருள் வித்த காசுல தான் நடக்குது. ஆட்சி அதில் தான் நடக்குது. இதை போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் கேள்விப்பா. அதுதான் தெரிஞ்சிருச்சா? அதுக்கு என்ன ரியாக்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன? நல்லது, இடிங்க. ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குறேன் பாருங்க. வச்சிருக்கேன்.